சண்டேனாலே பிரியாணி தானே. ஸோ 1/2 கிலோ மட்டனில் அழகாக தலப்பாக்கட்டு ஸ்டைலில் எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, இந்த தலப்பாக்கட்டு ஸ்டைலில் 1/2 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து அதில் இஞ்சி பூண்டு விழுது 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, கரம் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, பிரியாணி மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி 10 to 15 விசில்ஸ் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் கறியாக இருந்தால் 10 விசில் கூட போதும். இன்கேஸ் அது முத்தின மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஒரு 15 விசில், அதுக்கேற்ற மாதிரி கறிக்கு ஏற்ற மாதிரி நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த கறி வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. மெயினாக இதுக்கு தேவையான இந்த மசாலா அரைக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து அரைச்சிக்கோங்க. அது நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6, 7 பச்சை மிளகாய் சேர்த்து, அது கூடவே ஒரு 10 இல்லை 15 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பேஸ்ட் ரெடி, பிரியாணி பேஸ்ட். இதுக்கான பிரியாணி பேஸ்ட் ரெடி. ஸோ கறி வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாமா? தேவையான சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லா பட்டை வகையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாயோ கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம ஆனியனுக்கு போட்டுடுறோம். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அண்ட் நம்ம அடைச்சி வச்சோம் இல்லையா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, முந்திரிலாம் போட்டு அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு டேஸ்ட் தர போகிறது இந்த பேஸ்ட்டு தான். இதில் நீங்கள் அதிகமாக கொத்தமல்லியோ புதினாவோ கருவேப்பிலையோ அதிகமாகலாம் சேர்த்துடக்கூடாது. திட்டமாக என்ன ரைஸ் நம்ம சேர்க்குறோமோ, எவ்வளோ கறி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் தேவையான உப்பு சேர்க்குறேன். வெங்காயத்துக்கோ இல்லை அந்த மிக்சருக்கோ சேர்க்கல. இந்த ஸ்டேஜில் தேவையான இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
நல்லா வதங்கிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். நான் தக்காளி அதிகமாக போடாதனால லைட்டாக கேர்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா கேர்டு இல்லாமலே இந்த தலப்பாக்கட்டு ஸ்டைல் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் கேர்டு சேர்த்திங்கன்னா. பட் நான் கேர்டு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஜீரக சாம்பார் அரிசி 2 கப் சேர்த்துருந்தேன், ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கறி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இல்லை ஆல்ரெல்ஸ் நீங்கள் சூப்பாக அதை குடிக்கணும்னு நினச்சா கூட நம்ம அதை சூப்பாக கன்வெர்ட் பண்ணி சூப்பாக அப்படி டேரெக்டாக அதில் குடிக்கலாம். ஹெல்த்தியும் கூட. பட் நம்ம அந்த தண்ணி தான் இப்போ சேர்த்துருக்கோம். அந்த தண்ணி பத்தலைன்ற பட்சத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் லைட்டாக மூடி வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. தண்ணி நல்லா ட்ரை அப்புறமா குக்கர் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அல்டிமேட்டான பிரியாணி ரெடி, தலப்பாக்கட்டு ஸ்டைலில். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். பிரியாணி கூட ரைட்டாக இல்லைனா எப்படி? ரைட்டாகவும் நான் சாதாரணமாக செய்யலாங்க. ஆனியன், குக்கும்பர், கேரட், வெங்காயம், வெள்ளரி, கேரட் சேர்த்து பொடி பொடியாக நறுக்கி தயிரில் உப்பு சேர்த்து அந்த ரைட்டாக தான் நாங்கள் வச்சு சாப்பிட்டோம். அண்ட் வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம குக்கும்பர்ஸ் அண்ட் கேரட் நம்ம ஃபுட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்களா, ஸோ நம்ம சேர்த்துக்கலாம். குக்கும்பர் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருங்க. அண்ட் கேரட்டுமே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.